அனைவருக்கும் வணக்கம். டெல்லி செல்லும் முதல்வர். அதிமுகவை சுக்குநூறாக உடைக்கும் எடப்பாடி. இதுக்கப்புறம் டெல்லியில் இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு சம்பவம். விசிகாவுக்கு எதிரே, அதாவது திருமாவளவர்களுக்கு எதிரே பிடிக்கும் சிறுத்தைகள். இதுக்கப்புறம் லாஸ்டா பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு பயந்து அருண் ஐபிஎஸ்ஐ ஊழல் துறையில் நியமித்தாரா நம்மளுடைய முதல்வர். இதுக்கெல்லாம் விரிவான விளக்கங்கள். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை போட்டுருங்க. சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே ஹைப்னு ஒன்று இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அநேகமாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்நேரம்லாம் நம்மளுடைய தமிழக முதல்வர் பிரதமர் அவர்களை சந்திக்கிறதுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அந்த ஒரு டைம்ல நேற்று இரவு பல்வேறு மாற்றங்கள் நியூஸ்ல நடந்திருக்கு. வெளிப்படையா உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது என்னன்னா, நேற்று இரவு பார்த்தீங்கன்னா பிரதமர் மற்றும் அமித்ஷா அவர்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து போடப்பட்ட மிகப்பெரிய ஃபோன் கால். யார்கிட்ட இருந்து அப்படின்னு நீங்களாம் எதிர்பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள்ட்ட இருந்து. எதுக்காக அப்படின்னா, ஆல்ரெடி இவர் மும்மொழி கொள்கையை எதிர்த்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருந்திருக்காரு. நம்ம மத்தியான வீடியோவில் அதை பற்றி பேசியிருந்தோம் நேற்று. ஆனால் இதுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு அண்ணாமலை மீது குற்றம் சாட்டி பல்வேறு வகையான பாஜகவினர் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட், அதாவது அவங்களுடைய மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பெரிய விளக்கம் நம்மளுடைய அண்ணாமலை தரப்பில் கொடுக்கப்பட்டது. அண்ணாமலை இருந்து வேற கட்சிக்கு மாறுறாரா அல்லது அவருக்கு எதுவும் பதவி கொடுக்கப்படுதா அப்படின்றத இனிமேல் தான் பாஜக தலைமை முடிவு பண்றதா இருக்காங்க. அப்ப இப்போ வரைக்கும் செல்லா காசா இருக்கிற அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடும் போது இவர் ஏதோ மனசுல நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு இன்னைக்கு அமித்ஷா அவர்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போய் நிறைய விஷயங்களை அவங்களுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் டெல்லி செல்றது பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அவர்கள் மற்றும் காங்கிரஸோட தலைவர்கள், அதாவது கூட்டணி கட்சி தலைவர்களான மல்லிகார்ஜுன கார்கே, நம்மளுடைய ராகுல் காந்தி, சோனியா காந்தி இவங்களெல்லாம் மீட் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர்கள், இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலையும் இருக்கிற மத்திய அமைச்சர்களை சந்திச்சு இங்கே தமிழ்நாட்டுக்கு தேவையான என்னென்ன பிரச்சனை இருக்கு, அது எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படின்ற விஷயம், தமிழ்நாட்டுக்கான நிதிநிலை அதெல்லாம் இன்னைக்கு பேசுறதுக்காக போறாங்க. முதல்வர் ஆனதுக்கப்புறம் முதல் தடவையா இன்னைக்கு பிரதமர் அவர்களை சந்திக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்ச நடிகராக இருக்கும்போது கூட சந்திச்சது இல்லை. அதனால இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றனால இன்னைக்கு பிரதமரும் நம்மளுடைய தமிழக முதல்வரும் என்னெல்லாம் பேசிக்க போறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க, இவர் தான் அதாவது மோடி தான் நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு ஒரு பெரிய குரு. தன்னுடைய குருவை பார்க்கறதுக்கு தான் சிஷியன் போறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஆல்ரெடி டிஎம்கே ஐடிவிங்க அடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் போய் அண்டர் கிரவுண்ட்ல கைகுலுக்கி பேசிட்டு வர்றதெல்லாம் நடக்கும், நம்மலாம் பார்த்துருக்கோம். ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான தாக்குதல் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இவங்க அதாவது சந்திப்பு முடிஞ்சு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பேசிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்டா பேசுவோம். அதுக்கப்புறம் இப்போ அதிமுகவுக்கு வருவோம். இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அதிமுகவை அப்பளமா நொறுக்குவேன்னு சபதம் போட்டிருக்கிற நம்மளுடைய எடப்பாடி. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு அதிமுகன்ற கட்சியை இல்லாம பண்ணிட்டாரு. அதுக்கு காரணம் யாருன்னா, நான் கண்டிப்பா பிரதமர் மோடி அவர்களை தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஜெயலலிதா அம்மா உயிரோட இருக்கும்போது மோடியா லேடியான்னு கேட்டிருக்கும் போது இன்னைக்கு, அதாவது பர்சனல் அட்டாக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டைம்ல ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்குமே இருந்த பர்சனல் அட்டாக். இன்னைக்கு இந்த ஒரு லேடி அயன் லேடியா இருந்துகிட்டு நம்மள தமிழகத்துல காலூன்ற விடமாட்டேங்குதே அப்படின்ற மிகப்பெரிய சபதத்தை ஏற்றவர் தான் நம்மளுடைய மோடி. இன்னைக்கு அவர் காவியை உடுத்திருக்கலாம், சாமி மாதிரி எல்லாருக்கும் தெரியலாம். ஆனா இது பழைய பகப்பா, அது மாறவே மாறாது அப்படின்றது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கணக்கு. அவர் எடுத்த சபதத்தை முடித்தாரா அப்படின்றதுதான் பெரிய கேள்வி. ஏன்னா நேத்துல இருந்து கிட்டத்தட்ட எம்எல்ஏக்கள் கலந்து வந்துகிட்டே இருக்காங்க. நேற்று இரவு 7 மணிக்கு மேல அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா அவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஜெயலலிதா அம்மா மரண வழக்கு, இந்த கொடநாடு வழக்குல எல்லாம் கூட ரொம்ப சம்பந்தப்பட்டவர். அவர் நேற்று தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாரு. இது பாத்தீங்கன்னா பெரிய பேசு பொருளாச்சு. அது எப்படி ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்றாங்க அப்படின்னா, நீங்க சபாநாயகர் உடனே ஏத்துக்கலாமா? இது தப்பாச்சே. நீங்க அவருக்கு அறிவுரை கொடுக்க வேணாமா? ஏங்க அப்படிலாம் ராஜினாமா பண்றீங்க, போய் உங்க தொகுதியில் இருக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்க டீச்சர் மாதிரி பாடம் எடுத்துருக்கணும். அதை விட்டுவிட்டு இவங்க ராஜினாமா கொடுப்பாங்களா, இவர் வாங்கி சீட்டு கட்டியில போட்டு உட்காந்துருவாரான்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புல எதிர்ப்பு கிளம்புச்சு. யார் எதிர்த்ததுன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுடைய தரப்பு. ஏன் அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி சிவிஎஸ் தரப்புல இருந்து பிரிஞ்சு வரப்போனவங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எடப்பாடி அவர்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் பிரஸ் மீட்டே கொடுத்து, இது என் வேலை கிடையாது, அவங்க ராஜினாமா கொடுத்தாங்கன்னா வாங்கி வைக்க வேண்டியதா என்னுடைய வேலை. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினோ, தமிழக முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்களோ, அவங்களே கூட ராஜினாமா கொடுத்தாங்கன்னா நான் வாங்கத்தான் போறேன், அதை பரிசீலனை பண்ணி ஏத்துக்க தான் போறோம். அது அவங்களுடைய விருப்பமா இருக்கும்போது நான் எப்படி சொல்லலாம்னு சொல்றேன். ஆனா நீங்க காலையில கொடுத்து மதியானமே ஓகே பண்றதுதான் எங்களுக்கு பிரச்சனை. நாங்கெல்லாம் பேசுவோம்ல, குதிரை பேரம் பண்ணுவோம்ல, நீங்கன்னா அதுக்குள்ளேயே ராஜினாமாத்தை ஏத்துக்கிறீங்க, அப்ப தொகுதி காலியாயிடுச்சு நீங்க அறிவிச்சிருவீங்கல்ல. இந்த மாதிரி இடத்துக்கு வராரு நம்ம எடப்பாடி. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு விசிக தலைவர் அவர்கள் எந்த அளவுக்கு
அதிமுகவை எதிர்க்கிறார் அப்படின்றது சமீப காலங்கள்ல அவருடைய பேட்டியில நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நான் வேற இன்னொரு சேனல்ல போட்ட வீடியோல நான் தெளிவா சொல்லியிருப்பேன். திருமாவளவன் அவர்களுக்கு எதிராவே இன்னைக்கு சிறுத்தைகள் கொடைபிடிக்க தொடங்கி விட்டாங்க. நேத்து வந்து பனையூர் பாபு அவர்களா இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு காலையில அல்லது நேத்து இரவு 2 நேரத்திலயுமே பார்த்தீங்கன்னா, இமயவரம்பன் அப்படின்ற ஒருத்தரு, அவரெல்லாம் யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அவங்கலாம் வந்து திருமாவளவன் அவர்களை எதிர்த்து விசிகாவுடைய துண்டுகளை போட்டுட்டு மோசமான வார்த்தைகளை வச்சு சிறுத்தைகளையும் சரி, அவங்களோட கட்சியையும் சரி, அவங்களே கீழ்த்தரமா பேசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்கலாம் ஆல்ரெடி வந்து திமுகவுக்கு சொம்பு தூக்கி நாளாச்சு அப்படின்ற ஒரு மிக முக்கிய காரணமா வருது. யாரெல்லாம் வந்து இன்னைக்கு விசிகால இருந்து திமுகவுக்கு தாங்கியிருக்காங்க, திமுகல இருந்து விசிகாவுக்கு தாவியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கட்சிக்குள்ள ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளுக்கு 2 மகாமகமே வந்துட்டு போயிரும். அந்த அளவுக்கான ஒரு பின்னி பிணைஞ்சு கிடக்கு இந்த 2 கட்சியும். அப்ப இன்னைக்கு வந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு குடுத்து, இன்னைக்கு அவங்களுடைய எம்எல்ஏவான வன்னியரசு அவர்களை வந்து எங்களால வந்து பார்க்க முடியல. எங்க காலுக்கு கீழ தான் நீங்க. உங்கள அந்த அமைச்சர் சீட்ல எங்களால பார்க்க முடியல. எங்களுடைய தலைவரே சாதாரண எதிர்க்கட்சி தலைவரா ஒரு எம்எல்ஏவா இருக்கும்போது, எப்படி நீங்க அமைச்சர் பதவியில இருக்கலாம்? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறாமை அப்படின்னும் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க எப்பவுமே என் காலடிக்கு கீழ தான் இருக்கணும் அப்படின்ற மமதைன்னும் சொல்லலாம். அதுதான் அப்பா மகனுக்குள்ள இருக்கிற மாமன்னர் உடைய கதை அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதனால இன்னைக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை. நேத்து பார்த்தீங்கன்னா, பெரம்பூர்ல குன்னம் தொகுதியில நேரடியாவே 2 பேரும் கைகலப்புல இறங்கி தாக்கியிருக்கிற சம்பவம் நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா, இதுக்காக திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம்லாம் கூட அறிவிச்சிருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு விசிகால நடந்துட்டு இருக்கும்போது, இதே விசிகாவுக்கு எதிரா விசிகால இருக்கிறவங்களே வந்து கிளம்பியிருக்காங்க. அண்ணன் எப்படி வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்து கூட இணையலாம்? எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலங்க. நீங்க எப்படிங்க அவங்களோட போலாம்? நாங்க என்ன உங்களுக்கு ஓட்டு போட்டோம்? நாங்க வந்து பான சின்னத்துல போட்டது வந்து எங்களுடைய உதயசூரியன் சின்னத்துக்காக. நீங்க வந்து தனியாலாம் நின்னீங்கன்னா எங்களுக்கு பிடிக்காது. நீங்க எப்பவுமே அடிமட்டத்துல தான் இருக்கணும். நீங்க அடிமையா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சிறுத்தைகளே வந்து கொடி பிடிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இருக்கோம் பாத்தீங்களா? நம்மள வந்து அணில் குஞ்சு, தற்கூரி அந்த மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்மளுக்கு மீறி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற நம்மள மீறி வர்ற அந்த அணில் குஞ்சு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்து கூட திருமாவளவன் அவர்கள் இணைஞ்சது எங்களுக்கு பிடிக்கல. நீங்க தயவு செய்து கூட்டணிய கழட்டிக்கிட்டு போங்க அப்படின்றதுதான். இன்னைக்கு நம்மளுடைய விஜய் அவர்கள் என்னதான் வந்து நீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்மளுடைய அந்த சீட்ஸ் நாட்காலிய வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அவங்களோட இன்னைக்கு ஒரு பக்கம் இங்கிட்டு இருந்து வருவாங்களா, இங்கிட்டு இருந்து எதிர்ப்பு நமக்கு வருமா, உட்கார்ந்து இருக்கிற சேர்ல இருக்கிற கால் கலண்டுருமா, இவ்வளோலாம் நம்ம வந்து பயந்துகிட்டு இருக்க தேவையில்ல. நீங்க நேரடியா மக்கள் கிட்ட போங்கண்ணே, நாங்க இருக்கோம் உங்களுக்கு. உங்களுக்கு இருந்த 234 தொகுதியில 200 தொகுதி லாட்டா தர்றோம். ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்த தொகுதி தான் பூரா கள்ள ஓட்டா போட்டு ஜெயிச்சு வச்சிருக்காங்க. அது போக மிஷின்ல பாதி ஓட்ட எண்ணாம வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தொங்கு சட்டசபை அப்படின்றதுக்கே வேலை இல்ல. கிட்டத்தட்ட நம்மளுக்கு விழுந்த வாக்குகளே பார்த்தீங்கன்னா 2.5 கோடிய தாண்டும் அப்படின்றது தேர்தல் ஆணையத்துடைய முந்தைய கருத்து கணிப்பு. அருண் ஐபிஎஸ் அவர்கள்ல இருந்து ரவி ஐபிஎஸ் அவர்கள்ல இருந்து ஏகப்பட்ட பேர் கணிச்ச கணிப்பும் இதுதான். அப்படி இருக்கும்போது அந்த 1 கோடி வாக்கு எங்க போச்சு அப்படின்றது நம்மளுடைய ஒரு கேள்வி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் சீட்ல உட்காந்துட்டாரு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மறு எண்ணிக்கைக்கு வந்து அந்த ரீகவுண்டிங் அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆனா அது கிடப்புல கிடக்கு. இன்னைக்கு சில இடங்கள்ல அந்த ஒரு ஓட்டுல ஜெயிச்ச திருப்பத்தூர் தொகுதியில இருந்து சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா திருமயம் புதுக்கோட்டை தொகுதியெல்லாம் வந்து மறு எண்ணிக்கைக்கு கேட்டு நீதிமன்றத்துல வழக்காயிருக்கு. ஒரே ஒரு பெண் அவர்களால தொடர்ந்த வழக்கு. இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு வந்து நிலுவையில இருக்கு. அப்ப அந்த 2 தொகுதியும் நமக்கு வருது அப்படின்னா, நமக்கு தொங்கு சட்டசபை அப்படின்றதுக்கு வேலையே இல்ல. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய மக்களோட இணைஞ்சு இன்னைக்கு மக்களுக்கான நலத்திட்டங்களை குடுக்கணும், சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றணும், நம்மள நம்பி வந்திருக்காங்க. தனிப்பெரும்பான்மையான ஒரு கட்சியை உருவாக்கி குடுத்திருக்காங்க அப்படின்ற பல்வேறு விஷயத்துக்காக வேற வழி இல்லாம ஏச்சு பேச்சுக்களை தாங்கிக்கிட்டு இன்னைக்கு தமிழக அரச திறம்பட நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை பார்த்து நான் நேராவே கேட்கிறேன். இன்னைக்கு திமுகல இருந்து நீங்க பிரிஞ்சு வந்திருக்கீங்க. டிவிகேல இணைஞ்சிருக்கீங்க. ஓகே. டிவிகேல வந்து இன்னைக்கு பல்வேறு வகையான ராஜினாமா பண்ணிட்டு அதிமுக காரங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தோட இணைய போறாங்க. அவங்கவங்க தொகுதியில சொந்தமா நிக்க போறாங்க. விசில் சின்னத்துல ஜெயிக்க போறாங்க. இது 2ஆம் கட்சம். இப்ப நீங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பழைய கூட்டணியில இருந்த திமுகல அதிமுகல இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இணைஞ்ச உடனே பதவி கொடுத்தீங்க. அமைச்சர் பதவி. அதுக்கப்புறம் நம்மளுடைய சேகர் பாபு அவர்கள் பிரிஞ்சு வந்தோடனே அறநிலையத்துறையை தூக்கி கையில கொடுத்தீங்க. இப்ப ஓபிஎஸ் அவர்களை வந்து திமுகல இருந்து அதிமுகல இருந்து திமுகவுக்கு வந்தப்புறம் பழம் வந்து நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னு சொன்னீங்க. பல வருஷமா கூட்டணியில இருந்த தேமுதிகவுடைய பிரேமலதா அவர்கள் வந்து இங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா 10 சீட்டை தூக்கி கொடுத்தும் போது பொத்திக்கிட்டு இருந்தீங்க. இவ்வளோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு திமுகல நடந்திருக்கு. அப்பெல்லாம் வராத உங்களுடைய வீரம், அப்பெல்லாம் வந்து கேட்க முடியாத உங்களுடைய தம்பிகள், சிறுத்தைகள், ரோசம் இல்லாம அதெல்லாம் எங்க போச்சு? இப்ப எங்களுடைய கேள்வி அதுதான். இன்னைக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை நம்ம தள்ளி வச்சுக்குவோம். இன்னைக்கு திமுக மற்றும் அதிமுக இணைஞ்சு உங்களை முதல்வராக்க போறோம்ன்ற ஒரு இடத்துல வந்து நீங்க முன்னாடி நிற்கும் போது இபிஎஸ் அவர்கள் எதிர்த்தாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதிமுகவே எங்களுக்கு வேணான்னு சொல்ல நீங்க அப்ப சோத்துல உப்பு போட்டு தின்னலையா? அப்போ உங்களுக்கு நீங்க வந்து கோமால படுத்து கிடந்தீங்களா?
இவ்வளோ விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு நல்ல அரசியல்வாதி. அவர் வந்து ஒரு சமூகத்துக்காக பேசினாலும் நல்லது மட்டுமே செய்வாரு. என்னதான் கேடுகெட்ட கட்சியில கூட்டணியில இருந்திருந்தாலும் இதுக்கு முன்னாடி, இப்போ வந்து சேர்ந்த தூய கட்சியில இணைஞ்சிருக்காப்ல. கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்வாரு. அதனால தான் நம்மளுடைய முதலமைச்சர் சமூக நலத்துறை தூக்கி உங்ககிட்ட குடுத்துருக்காங்க. ஆனா, அதுல நீங்க எப்படி மக்களுக்கு நல்லது செய்யலாம்? வன்னியரசு அவர்கள் வந்து இன்னைக்கு மக்களுக்கு அந்த சமூக நலத்துறை மூலியமா எந்த மாரிலாம் பண்ணலாம்? அவங்களுக்குன்னு இருக்கிற சில இனத்துக்கான அந்த ஜாதி சான்றிதழ எப்படி பேர் மாத்தலாம்? அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஒரு தரத்த எப்படி உயர்த்தலாம்? இதெல்லாம் உங்களுக்கு வேல கிடையாது. யார் யாரோட கூட்டு சேர போறா? இன்னைக்கு நைட்டு ஏடிஎம்கேக்கு வீட்டுக்குள்ள என்ன நடக்குது? எந்த ஏடிஎம்கேக்காரங்க டிவிகேல வந்து இணைய போறாங்க? எப்ப நம்மள பதவிய விட்டு தூக்குவாய்ங்க? எப்போ வந்து இன்னைக்கு யோசிச்சு பாருங்க திருமாவளவன் அவர்களே, இவ்ளோ விஷயங்கள நீங்க வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும்போது, உங்க கட்சியிலருந்து பல பேர் கழண்டு போயிட்டு இருக்காங்க. அத நீங்க கண்காணிக்க மாட்டேன்றீங்க. உங்களோட கட்சியில முழுக்க முழுக்க இருந்ததே அந்த தீய சக்தி ஆள்கள் தான். அத நீங்க கண்டுக்க மறந்துட்டீங்க. இவ்ளோ விஷயத்தையும் நீங்க மாத்தி ஆகணும். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ற கட்சி சுக்குநூறா போகுது அப்படின்னா, அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி நீங்க கூட்டணியில இருந்த திமுக மட்டுமே. இதுல வேற யாரும் கிடையாது. முழுக்க முழுக்க பெட்டிகள் உங்களுடைய கட்சியில விளையாண்டுகிட்டு இருக்கு. நீங்க நல்ல அரசியல்வாதியா இருக்கலாம். நீங்க யார்ட்டயும் காசு வாங்காதவரா இருக்கலாம். நீங்க யார்ட்டயும் கை நீட்டி காசு வாங்காதவரா இருக்கலாம். எங்களுக்கும் தெரியும் நீங்க நல்ல மனுஷன். ஓகே. ஆனா உங்க கட்சியில இருக்கிறவங்கலாம் அப்படி இருக்காங்களா? இன்னைக்கு பனையூர் பாபு உங்கள இந்த மாரி எதிர்த்து பேசுறாருன்னா, என்ன நீங்க கட்சியில இவ்வளவு நாள் ஆள் வச்சிருந்தீங்க? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க மக்களே. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒருத்தரு செங்கல் சூளையில மண் அள்ளுறதுக்கு லஞ்சம் வாங்கியிருக்காப்புல ரூ. 1,00,000 வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்துல. அங்க பாத்தீங்கன்னா மிரட்டி ரூ. 1,00,000 இவ்வளவு நாள் வாங்கிட்டு இருந்திருக்காரு. வெளியில இப்பதான் நியூஸ் வந்திருக்கு. கேட்டிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, அத வந்து படம் பிடிச்சு போட்டு விட்டுட்டாங்க. இது தலைமை வரைக்கும் போயிடுச்சு. தலைமைனா யாரு? நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியா அந்த ஆள அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து பதவி நீக்கம் பண்ணி முடிச்சுட்டாரு. அவ்வளோதான். நீங்க இனி இட்ஸ் கான் அப்படின்ற மாரி இன்னைக்கு ஜெயில்ல இருக்கிறாப்ல. அவர் ஜாமீன்ல வராரு, அது கேஸ்ல சேர்றாரு. அதெல்லாம் அப்புறம். ஆனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கட்சிக்குள்ள அவரால வர முடியாது. இவ்வளோ பெரிய விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆனா, இதே இது திமுகல ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, "அப்படியா? ரூ. 1,00,000 வாங்கியிருக்க? கட்சிக்கு ரூ. 50 கட்டிட்டு போப்பு. அப்புறம் நம்ம பயலுகளுக்கெல்லாம் பார்த்து பண்ணி விடு. நீ எம்புட்டு வேணாலும் வாங்கிக்க. நம்ம பார்த்துக்குவோம்." அப்படின்னு தான் நீங்க சொல்லியிருப்பீங்க. சொல்லியிருக்கீங்க. ஏன்னா, உங்க கட்சியில இருக்கிற ஆளு எங்க வீட்ல தானே இருக்கிறாப்ல. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குல்ல. அப்ப இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கறதுக்கு வந்து அப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து இல்ல. இன்னைக்கு வந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துல இன்னைக்கு ஏடிஎம்கே வந்து சேர்ந்த உடனே இது வலுப்பெற்ற கட்சியா மாறிருமே. நம்மள மதிப்பாங்களோ, மதிக்க மாட்டாங்களோ. நம்மளுக்கு திமுக குடுத்த அசைன்மென்ட் வேறயாச்சே. திருமாவளவன் அவர்களே, நீங்க இன்னமும் திமுகவுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கீங்க. அத தயவு செய்து மாத்திக்கங்க. உங்களுக்கு அவங்க அப்படி கிடையாது. நீங்க முதல்ல தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கிறது எங்களுக்கே விருப்பம் கிடையாது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அதனால இத நம்ம அப்போதைக்கு விட்டுருவோம். திருமாவளவன் அவர்கள் பிடிக்கல அப்படின்னா, தயவு செய்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நம்மளுடைய வீடியோஸ் முதல்வர் அவர்கள் பார்த்தாருன்னா தெரிஞ்சுக்கட்டும். மக்களோட மனநிலை என்ன அப்படின்றது. இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமா நடக்கப் போற அந்த இரு பேருடைய மிகப்பெரிய சந்திப்பு, தமிழக முதல்வர் மற்றும் பிரதமர் அவர்கள் இந்தியாவே உற்று நோக்கும் அந்த ஒரு சந்திப்பு அப்படின்றது என்னலாம் நடக்கப் போகுது, என்னலாம் கலகங்கள் இங்க பண்ண போறாங்க அப்படின்ற விஷயமும் பேசிட்டு வந்தோனே பாருங்களேன், அண்டர் கிரவுண்ட்ல நெறைய பேசியிருக்காங்க. அவங்க தான் இவங்களோட டீலிங்கா. காங்கிரஸ்லாம் சும்மா பேச்சுக்கு தான் கூட்டணி. இவங்க அவங்களும் ஒண்ணு. ஃபெவிகால் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. இவங்களோட பி டீம் தான் அவங்க அப்படின்ற மாரிலாம் வரும். ஏன்னா, ஆல்ரெடி இவங்க அந்த வேலைய தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால யாருமே வந்து மனச போட்டு குழப்பிக்காதீங்க. ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியும் கண்டிப்பா நல்லபடியா நிறைவேறும். இந்த பயிர்க்கடன் விஷயம் நான் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன். அத பத்தி தெரியாதவங்களும் கமெண்ட்ல கேளுங்க. இன்னைக்கு விமர்சனம் அப்படின்றது வரும். அருண் ஐபிஎஸ் விஷயத்த நம்ம பேசிருவோம் அதோட கையோட. இன்னைக்கு அருண் ஐபிஎஸ் விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிற எல்லாருமே அவர எதிர்க்கிறீங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு தமிழகத்துல அவரு திமுக ஆட்சியில இருக்கும்போது ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்காரு. அதே சமயம் ஏகப்பட்ட ரவுடிகளை பிடிச்சிருக்காரு. ஏன் பிடிச்சாரு? ஏன்னா ஆல்ரெடி இவங்கலாம் அங்க இருந்தவிங்க. அவங்க என்னலாம் பண்ணுவாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். அதாவது பயிரே வந்து ஆடே வந்து இது ஏதோ சொல்லுவாங்களே கவிதை கூட, "வேலியே வந்து பயிரை மேய்ந்தது" அப்படின்ற மாதிரி, இன்னைக்கு வேலி வந்து தப்பு செய்யுது அப்படின்னா, அத நம்ம என்னன்றத பார்த்து பைசல் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாரியும், இதுக்கு எதிர்ப்புகள் வந்து பலமா கிளம்பியிருக்கு அப்படின்றனால, கண்டிப்பா இது வந்து பரிசீலனை பண்ணுவாங்க அப்படின்றதும் ஒரு பக்கம் ஆலோசனையில இருந்தா கூட, அவருடைய பணிய அவர் சிறப்பா செய்றாரா? இவ்ளோ விஷயங்கள தாண்டி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் எடுத்த முடிவு சரியா தான் இருக்குமா? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய முதல்வர் டெல்லியிலேருந்து வந்த கையோட பல வழக்குகளை வந்து ஓப்பன் பண்ண போறாரு. எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த அமலாக்கத்துறை கடிதம் மேல கையெழுத்து போடுறதா இருக்காரு அப்படின்ற முக்கியமான விஷயம். இத பத்தி அடுத்தடுத்த வீடியோக்கள்ல தெளிவா பேசுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவுக்கு ஹைப் குடுங்க. லைக் பண்ணிருங்க. நன்றி.